Hi guys, இந்த வீடியோல இது மாதிரி பண்ற fully functional shopping யூஸ் ஸ்கிரீன் வந்து எப்படி Figmaல பண்ண பார்க்க போறோம். சோ வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூஸ். ஏன்னா இந்த வீடியோல வந்து 50+ யூஸ் ஸ்கிரீன்ஸ் ஃப்ரீ கிவ் பண்ண போறோம். guys, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 50+ fully functional shopping யூஸ் ஸ்கிரீன் வந்து ஃப்ரீ கிவ் கொடுக்க போறோம். சோ the main reason நாங்களே நம்மளோட ஸ்பான்சர் ஸ்டுடியோ செகண்ட்ஸ். சோ அவங்கள பத்தி சொல்லணும்னா they are one of the biggest and leading event management company based in Chennai. ஸோ இவங்க வந்து சென்னையில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா வந்து எங்களோட சர்வீசஸை ஜென்யூனாக இதில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சர்வீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் டிசைன், டெக்கரேஷன், வென்யூ, கேட்ரிங், ஃபோட்டோகிராஃபி, உங்கள் வெட்டிங் தேவையான எல்லாமே A to Z எல்லாமே பக்கவாக ப்ரீமியம் குவாலிட்டியில் அதை உங்களோட பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த சர்வீசஸ் வேணும்னு வச்சுக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் கார்பரேட் ஈவெண்ட்ஸ் கூட பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, உங்களோட ஸ்பெஷல் டேவை எங்களோட சேர்ந்து இன்னும் ஸ்பெஷலாக கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பேக் டு கிவ் அவே. இந்த கிவ் அவேல நீங்கள் டேக் பார்ட் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய எல்லாம் 2 விஷயம் தான். ஒன்று வந்து நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் வந்து நம்மளோட ஸ்பான்சரோட இன்ஸ்டா பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ரெண்டும் பண்ணிட்டீங்களா, இந்த ரெண்டுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டவுன்லோட் லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுறேன். சிம்பிள் தட், போங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, சென்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப பேசிட்டேன், நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகும். ஸோ இந்த வீடியோக்கு தேவையான எல்லா அசைன்மே நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த அசைன் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஹோம் ஸ்க்ரீனும் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீனும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போட்டேன். யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை வியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பார்த்து இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஒரு புது அவுட்போர்ட் கிரியேட் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் கீபோர்டில் F கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரைட் சைடில் வந்து இது மாதிரி பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் iPhone 13 நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, டன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேக் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் ஐக்கானை இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் காப்பி பண்ணி நான் இதில் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் வந்து ஒரு காட் ஐக்கான் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் இந்த காட் ஐக்கானை இதில் காப்பி பண்ணி ஜஸ்ட் நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, சும்மா டம்மி ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஒன்று ப்ளேஸ் பண்ணிப்போம், மை காட்னு. ஸோ அதுக்கு T கீ ப்ரெஸ் பண்ணுறேன் கீபோர்டில். அண்ட் இதோட சைஸ் வந்து நான் 18 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் ரெக்டாங்கிள் நான் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு இதோட ஹைட் வந்து லெட்ஸ் சே 100 பிக்சல்ஸ் அண்ட் இதோட வித் வந்து 325 பிக்சல்ஸ். இது வந்து சென்டர் லைன் பண்ணிடுவோம். அண்ட் இதோட கார்னர் ரேடியஸ் வந்து லெட்ஸ் சே 13 பிக்சல்ஸ். ஓகே, அண்ட் இதோட கலர் வந்து நம்ம ஒயிட் கலர் மாற்றிடும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துப்போம், ட்ராப் ஷேடோ. அண்ட் இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0ல் இருக்குது. பிளர்னஸ் வந்து லெட்ஸ் சே ஒரு 24. அண்ட் இதோட ஒய் வேல்யூ வந்து 11. அண்ட் இதோட ஒப்பேசிட்டி வந்து 10%. ஓகே, ஸோ திஸ் வில் டூ. அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்டாங்கிள் நான் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு இதோட ஹைட் அண்ட் வித் வந்து 80 பிக்சல்ஸ் அண்ட் இதோட கார்னர் ரேடியஸ் வந்து 10 பிக்சல்ஸ். இதை வந்து நான் கரெக்டாக இதுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் டாப்பில் இருக்க ஸ்பேஸிங்கும் லெஃப்ட்டில் இருக்க ஸ்பேஸிங்கும் ஈக்குவலாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெக்டாங்கில் வந்து ஒரு இமேஜ் ஒன்று ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணி இது மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு இதே செலக்ட் பண்ணிப்போம். ரைட் கிளிக் பண்ணி யூசஸ் மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இமேஜை நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, டன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இங்கே டம்மியோ டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிப்போம். அண்ட் இதோட சைஸ் வந்து 14 பிக்சல்ஸ். இது வந்து செமி போல்ட். ஓகே ஓகே, அண்ட் இது அப்படி நம்ம டூப்ளிகேட் எடுத்துகிறோம். டூப்ளிகேட் எடுத்து இதோட பிராண்ட் நேம் இட்ஸ் நைக்கி. அண்ட் இது வந்து ரெகுலர். அண்ட் இதோட கலர் வந்து நம்மளோட கிரே கலர் பார்த்தீங்கன்னா all 6. அண்ட் இதோட சைஸ் வந்து லெட்ஸ் சே ஒரு 10 பிக்சல்ஸ். அண்ட் இது அப்படியே நம்ம டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல காஸ்ட்.
இதுக்கு என்ன காஸ்ட் கொடுத்துருக்கோம் செக் பண்ணலாம். ஓகே, $198. ஸோ அதே காஸ்ட் கொடுத்துரும், $198. அண்ட் இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 14 pixels. அண்ட் இது வந்து செமி போல்ட். அண்ட் இதோட ஃபாண்ட் கலர் வந்து black. ஓகே தான். ஸோ அடுத்து இன்னொரு ரெக்டாங்கிள் நம்ம ஒன்று ட்ராப் பண்ணிப்போம். இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு இதோட ஹைட் வந்து 30 pixels. அண்ட் இதோட வித் வந்து 70 pixels. அடுத்து என்ன பண்ணோம்னா இதோட கார்னர் ரேடியஸ் நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணிப்போம். மைனஸ் இது வந்து ரெகுலர் அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 14. ஓகே, அண்ட் இதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் இந்த சைடில் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். இப்போ சென்ட்ரல் வச்சுட்டு 1. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்பேஸிங் வந்து ஈக்குவல் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எப்படி குரூப் பண்ணிடணும். குரூப் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டோட கலர் வந்து நம்ம கிரே கலர் மாற்றிடலாம். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம ஒரு மாதிரி கிரே ஷேடு மாற்றிப்போம். ஓகே தான். ஸோ இப்போதைக்கு ஒரு கார்டு ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே கார்டை அப்படியே நான் குரூப் பண்ணிட்டு இதை நான் அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ குயிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதோட கண்டென்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே நான் இப்போ நான் செகண்ட் கார்டை நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்கிள் அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஹைட்டை நம்ம லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிடுறோம். ஓகே, அண்ட் இதோட இது ட்ராப் ஷாட் தேவையில்ல. இது கலர் வந்து பியூர் பிளாக். ஸோ இதுலேருந்து ஒரு டம்மியோட டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து ரெகுலர். இது வந்து ஒயிட் கலர். செமி போல்ட். ஓகே, செமி போல்ட் நல்லா இருக்கு. ஓகே தான். ஸோ அடுத்து வந்து நம்மளோட ஐகானை வந்து அப்படியே நான் ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிப்போம். லெட்ஸ் சே டோட்டல். இதோட கலர் வந்து நம்ம கிரே கலர் மாற்றிடுவோம். ஓகே, லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணி வச்சுப்போம். இதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் எடுத்து இதை கண்டென்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து லெட்ஸ் சே $448. ஓகே, அண்ட் இதோட ஃபாண்ட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் 18. அண்ட் இதோட கலர் வந்து பிளாக், செமி போல்ட். இது அப்படியே நம்ம ரைட் சைடில் எதாவது ப்ளேஸ் பண்ணிடுவோம். That's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கேன் நான் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இதுமாதிரி என்னால் நிறைய கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ண முடியும் யூனோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.